அழகா சொன்னாங்க, உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அந்த உன்னை அறியறதுக்கு ஜோசியம் சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன கேளுங்க, நீங்கள் எப்படிங்க ஜோசியத்துக்கு வந்தீங்க? 16 வயசுங்க. 16 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒருத்தட்ட ஜோசியம் பார்க்க கூப்பிட்டு போனார். எனக்கு சுக்கிரன் நீச்சம், மனசு வலிக்குதுங்க. அவர் சொன்ன வார்த்தை கேட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? சுக்கிரன் நீச்சம்பா, அவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டார். ஐயோ, அன்னைக்கு தாங்க ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆரம்பித்தேன். அவருக்கு இப்போயே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்னால தான் ஜோசியம் படிக்கிறேன். ஏன்னா சுக்கிரன் நீச்சம்னா கல்யாணம் ஆகாதுங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. எந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, உச்சமாக இருக்குது? சரி, நான் கேட்குறேன், சுக்கிரன் உச்சமானவன் இப்போ 10 கல்யாணம் பண்ணுவானா? வாய்ப்பே இல்லை. அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம், சுக்கிரன் நீச்சமானவர். சுக்கிரன் நீச்சம்னா இந்த சபை மூலியமாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, சுக்கிரன் நீச்சமாவதற்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த சுக்கிரனை வந்து எந்த லக்னம், எந்த லக்ன புள்ளி எப்படி உட்கார்ந்துருக்கு, இதெல்லாம் பார்க்காம சுக்கிரன் நீச்சமாவதற்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கிரகங்கள் உட்கார்றதை விட பாவகங்களை பார்க்கணும்.